சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை, அசைக்க முடியாத கோட்டை. இங்க வந்து 2 சீட் தானே திமுகவால ஜெயிக்க முடியுது. புதியவர்கள் வரும்போது அதிகாரிகள் தானே வழி நடத்துவாங்க. அதிகாரிகள் வழி நடத்துவார்கள், ஆனால் முடிவுகளை முதலமைச்சர் தான் எடுக்கும். அண்ட் விஜயை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. விஜயோட இந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் பர்சனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. போற இடங்கள்ல எல்லாம் விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். எதுக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்டா, அவர் என் வீட்டுல புள்ள மாதிரி சார். கட்சி ஆரம்பிக்கும் போது ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது அவரு ஸ்ட்ராட்டஜிக்கு அப்போ வந்து இப்போதான் ஒரு போறாருன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்த பத்திரிகையாளர்கள் நான் ஒருத்தன். திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி யாருக்கு இருக்குன்னா, திமுகவை கடந்த காலத்துல வாக்களித்தவர்களுக்கே இருக்கு. அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள். சேகர்பாபு மீது இருந்த அதிருப்தி தான் முதலமைச்சர் மீதான அதிருப்தியாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு கொளத்தூர்ல சேகர்பாபு போய் நின்னான்னா சேகர்பாபு கண்ட்ரோல்ல கொளத்தூர் இருக்கு, அதனால நம்ம போய் சும்மா அப்படி நின்று வந்துட்டோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. பிஎஸ் தரப்புல ஒரு பார்வை என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம அன்கண்டிஷனலா ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பார்வை இருக்கு. காரணம் என்னன்னா, இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள் தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். டிவிகே ரிசல்ட்ஸ் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இன்னைக்கு பார்க்கப்படுது. யாராலையும் கணிக்க முடியாத ஒரு ரிசல்ட் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆக்சிஸ் மை இந்தியா அது கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஆரம்பத்திலிருந்து தாவேகா கிட்டத்தட்ட 140 இடங்கள் வரையும் வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர்களில் நீங்கள் ஒருத்தர் தான். ஸோ எப்படி இந்த முடிவை பார்க்குறீங்க? அதுலேருந்து தொடங்கலாம். இல்லை, நான் இடங்களை கணிக்கல. எனக்கு வந்து அவங்க மெஜாரிட்டி மார்க் கிட்ட வந்துருவாங்க, மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது உறுதியாக நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது இந்த ஓட்டிங் ட்ரெண்டு, இந்த ஓட்டிங் பேட்டர்ன், அதாவது 25% தாண்டி விஜய் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் 25ல் நிற்க மாட்டார். அது 30, 33, 35 அப்படின்னு அவர் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரியாக இருக்கும் அப்படின்றது தான். பட் அந்த ஒரு 140 மார்க்கை வந்து அது தொடுவார் அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20 நபர்கள் வந்து 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 200 ஓட்டு இப்படி தோத்துருக்காங்க. இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு ஓட்டில் தோத்துருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனை எந்த சர்வேவும் கணிக்க முடியாது, யாராலும் கணிக்க முடியாது. பியூர்லி இந்த சர்வேஸ்லாம் வந்து தவறாக போனதுக்கு காரணம் ஆக்சிஸ் மை இந்தியா தவிர, ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்தது எக்ஸிட் போல். ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தவறாக போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து பப்ளிக்ட போய் கருத்துக்களை கேட்குறாங்க. அந்த கேட்கக்கூடிய அந்த காலகட்டம் வெவ்வேறு. நாங்களுமே எலெக்ஷனுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் எடுத்தோம். ஆமா, அந்த ரிசல்ட்ஸ் வந்து எங்களாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் தான். கரெக்ட். ஸோ உங்களுக்கு ஆனால் வோட் ஷேர்ல வந்து ஒரு ஸ்டெடி இன்க்ரீஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க எல்லா சர்வேக்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஆனா எங்களுடைய சர்வேல ஒரு விஷயம் இருந்துச்சு. முதல்வர் வேட்பாளரா விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள், கிட்டத்தட்ட 40% அதிகமான மக்கள் விரும்புகிறாங்கன்ற ஒரு இதை புரிஞ்சுக்க முடிச்சு. பட் ஆனால் அந்த தொகுதியில் வந்து தாவேகா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய மனநிலையே என்ன இருந்துச்சுன்னா, நான் தாவேகா விரும்புகிறேன், பட் ஆனால் வந்து இங்கே திமுகவோ இல்லை அதிமுக அங்கே ஆல்ரெடி செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் மக்களுமே பெரும்பாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னு. இல்லை, பொதுவாக என்னன்னா இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எடுக்கும்போது இந்த ஒப்பீனியன் போல்ஸில் நம்பர்ஸை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது எவ்வளவு இடங்கள் இவங்க கொடுக்குறாங்க, 110 இடங்கள், 120 இடங்கள், 130 இடங்கள். ரெண்டாவது இந்த 130 இடங்கள் வருவதற்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு அலையன்ஸ் இருக்கு, ஒரு அம்பரலா அலையன்ஸ் இருக்கு, 23 கட்சிகள் இருக்கு, அலையன்ஸ் அரித்மெட்டிக், அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்கும். ரெண்டாவது திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு பெர்செப்ஷனை திமுக பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை உடைச்சிக்கிட்டு அதை கடந்துட்டு நீங்க வந்து ஒரு நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. இதுல என்ன ஒரு மெட்ரிக் நான் தொடர்ந்து எல்லா ஒப்பீனியன் போல்ஸ்லயும் ஃபாலோ பண்ணது என்னன்னா, உங்களுக்கு இந்த அரசின் மீது அதிருப்தி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா சர்வேலையும் கேட்பாங்க. இந்த அரசு நாங்களுமே கேட்டோம், 8 கேள்வி கேட்டோம். நீங்க கேட்ட கேள்வியில 61% பேர் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னாங்க உங்களுடைய சர்வேல. அதே மாதிரி சி ஓட்டருடைய சர்வேல என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி மாசம் எடுத்த சர்வேல 48-50 இருக்கு அந்த 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 போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துல எடுத்த சர்வேல 47 இருக்கு. அதுக்கப்புறம் க்ளோசர் மேல எடுத்த சர்வேல 41 இருக்கு.
அதே மாதிரி மற்ற சர்வேக்கள்லாம் எடுத்து நான் பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு ஏதாச்சும் விமர்சனங்களோ அதிருப்தியோ இருக்கிறதா அப்படின்னா மக்கள் அதை வந்து ரொம்ப வெளிப்படையாவே வந்து சொல்றாங்க. ஆமா, எனக்கு அரசாங்கத்தை மாத்தணும் நானு, ஆனா இந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. ஒப்பீனியன் அங்கதான் அந்த இடத்துலதான் நான் சொல்றேன். அந்த இடத்துலதான் எங்க தொகுதியில திமுக தான் ஜெயிக்கும், அதை வந்து மாற்ற முடியாது, திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஜெயிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அது பிரச்சனையா மாறிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஆனா ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எந்த அடிப்படையில இல்லை எதை முன் வச்சு நீங்க வந்து அந்த ஒரு கால் எடுத்தீங்க? இல்லை, எனக்கு வந்து ரொம்ப உறுதியா நான் நம்பினது என்னன்னா விஜயுடைய பாப்புலாரிட்டி. நீங்க விஜயுடைய பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப டீப் ரூட்டட். இன்னொன்று அவருக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, விஎம்ஐ அப்படின்றது, அந்த விஜய் மக்கள் இயக்கத்துடைய வேலை அப்படின்றது வந்து பல இடங்கள்ல நாம வந்து சும்மா போய் இந்த ஏரியால விஜய் மக்கள் இயக்கம் என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா பல பேர் சொன்னது என்னன்னா, இவங்க ரொட்டி பால் முட்டை இதை கொடுப்பாங்க சார் அப்படின்னு அதை பண்றாங்க. வாரம் வாரம் அவங்க பண்றாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் அதை பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாடசாலைகள் அவங்க நடத்துறாங்க. அந்த அப்புறம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கான அந்த கோர்சஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு பாடசாலையில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஆதரவை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டாவது விஜயுடைய ரசிகர்கள் இவங்கெல்லாம். ஸோ எந்த ஸ்டேஜ்லன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க அந்த முடிவுக்கு எந்த ஸ்டேஜ்ல வர்றீங்கன்னும் ஒரு இல்லை, நான் ரொம்ப ஆரம்பத்திலேயே எனக்கு அந்த முடிவில் தான் இருக்கு. எனக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது ஆரம்பத்துல கொடுத்த பேட்டிகள்ல நான் சொன்னது என்னன்னா, விஜய் மாதிரி ஒரு ஒரு திரை நட்சத்திரம் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் போயிடுவாரு. உங்களுக்கு விக்ட்ரி மார்ஜின்லாம் ரொம்ப கம்மியாயிரும். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்த சர்வேக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் சொன்னது என்னன்னா, விஜய் 8% கிராஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 12நாங்க, 15நாங்க. உங்களுக்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று, இந்த ஆட்சியை மாற்ற வேண்டுமா அப்படின்னா அந்த சதவீதம் வந்து 40க்கு கீழே வந்து பல சர்வேக்கள்ல குறையல. ரெண்டாவது வந்து உங்களுக்கு விஜய்க்கான அந்த ஓட் ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கு. நீங்க ஓட்டர் வந்து அவங்களுடைய எக்ஸிட் போல்ஸை போடல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ல நம்ம தப்பாயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. களத்தை கணிக்க முடியல அப்படின்றது. பட் இதை நம்ம வந்து இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபீல்டுக்கு போய் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது, இப்போ விஜய் பேசுறாரு, விஜய் சொல்றாரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, நான் ஒவ்வொரு வீட்லயும் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அது உண்மையாக இருக்கிறது. பல இடங்கள்ல விஜய்க்கு ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அந்த மாதிரியான சூழல் அதை சொல்லும் போது பல பேர் வந்து கடுமையான விமர்சனம் ஆச்சு. அந்த சொல்லும் போது எப்படி வந்து எல்லாருமே திமுக ஆட்கள் இருக்கிறாங்க, அதிமுக ஆட்கள் இருக்காங்க, எல்லார் வீடுகளும் தானே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. அது இல்லை, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில பல பேர்கிட்ட பேசுறோம், பல மாற்றுக் கட்சி தலைவர்கள்ட்ட பேசுறோம், கட்சிக்காரங்கிட்ட பேசுறோம், பொதுமக்கள்கிட்ட பேசுறோம், பல தரப்பினர்கிட்ட நம்ம பேசும்போது விஜய் சொல்ற அந்த விஷயம் உண்மை சார், எங்க வீட்லயும் இப்படி இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறாங்க. இப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே புறந்தள்ளிட்டு போட முடியும். நான் அதை பேசினதுனால வந்து பல விமர்சனங்கள் வந்துச்சு. இன்னொன்னு, உங்களுக்கு விஜய்க்கு வந்து குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு பூத்ல 100 ஓட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் 75 லட்சம் ஓட்டுல அவர் வந்து ஆல்ரெடி சாலிடா இருக்காரு. ஒரு ஆவரேஜா ஒரு பூத்துக்கு ஒரு 600 ஓட்டு அப்படின்னா கூட ஒரு 100 ஓட்டு வரும். ஆவரேஜா ஒரு பூத்துக்கு வந்து ஒரு 800 ஓட்டு இருக்கு, 900 ஓட்டு இருக்கு அப்படின்னா அங்க கன்வர்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு 200 ஓட்டு இருக்கு, இல்ல 300 ஓட்டா அது மாறுது அப்படின்னும் போது உங்களுக்கு 600 ஓட்டு அல்லது 300 ஓட்டு இருக்கக்கூடிய பூத்ல 50 ஓட்டோ 100 ஓட்டோ வர இடத்துல கூட அது வந்து உங்களுக்கு அதை மேட்ச் பண்ணிடும். அப்போ இந்த அளவுக்கு வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்க முடிச்சு. எனக்கு இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான எனக்கு விஜயுடைய இந்த இதுல விஜயை பத்தி படிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து எந்த மெட்டீரியலும் கிடையாது. ஜூவில வேலை பார்த்த நம்ம இலியாஸ் அப்படின்ற ஒரு நிருபர், அவர் இப்போ பிஹெச்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து விஜய் பத்தி எழுது, பிராண்ட் தளபதி, பிராண்ட் விஜய் அப்படின்னு. அந்த ரிசர்ச் பேப்பரை படிக்கும்போது விஜயுடைய அந்த சினிமா ட்ரெஜெக்டரி இருக்கு இல்லையா, அவர் எப்படி தன்னை வந்து ஒரு பப்ளிக்ல ஒரு சினிமா பர்சனாலிட்டி அப்படின்றத தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸுக்கு வரும்போது எப்படிலாம் அவர் வந்து படங்கள் மூலமா அந்த கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா அவர் மாறினாரு அப்படின்றது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னும் போது
அதெல்லாம் அவர் வந்து அதில் கேப்சர் பண்ணி எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது நமக்கு ஒரு வேறு விதமான ஒரு பார்வை, வேறு விதமான ஒரு கோணம் கிடைச்சு. நீங்க இளைய தளபதியா இருந்த விஜயை வந்து ரொம்ப ஒரு இளைய தளபதி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வேற ஒரு கண்ணோட்டத்தில் மக்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தளபதியா வராரு. அப்படி அந்த பெயர்கள்லாம் அந்த 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 என்ன சொல்லுவாங்க அதுக்கு, தளபதி, இளைய தளபதி, சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு அடைமொழிகள்லாம் வந்து அப்படி மாற்றும் போது ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகுது இல்லை. அப்புறம் அவருடைய படங்களுடைய இந்த ட்ரெஜெக்டரி பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா வந்து ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அவருடைய செல்வாக்குங்கிறதுல அதிகமா இருக்கு அப்படிங்கறத வந்து யாரும் மறுக்கல. கண்டிப்பா அவருக்கான செல்வாக்கு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாருங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான். பட் ஆனா இவ்வளவு சீட் கன்வெர்ட் ஆகாது, இவ்வளவு சீட் வராது அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு எண்ணமாவும் இருந்துச்சு. இல்ல அது எந்த இடத்துல அந்த சேஞ்ச் நடந்தது அப்படின்றதுதான் எனக்கு என்னன்னா, அந்த விஜயோடைய ரசிகர்கள் வந்து வெறும் விஜயை பார்க்கறதுக்கோ அல்லது விஜயை வந்து நம்ம வந்து ஒரு வாட்டியாச்சும் வந்து நேரில் பார்த்துடணும், கிட்ட போய் பார்த்துடணும், செல்ஃபி எடுத்து போட்டுடணும் அப்படின்னு அந்த மனநிலை பல பேருக்கு அதிகமாக. இந்த வார்த்தை தான், விஜயோட ரசிகர்களா தான் இருக்காங்க, இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த நடிகரா இருந்தாலும் பாக்குறதுக்கு வருவாங்க, நடிகை வந்தா பாக்குறதுக்கு வருவாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும், இது வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இல்ல அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு கூட்டம், இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா சொல்ல முடியாது. இப்போ நீங்க காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ கூட்டத்தை கூட்டுறாங்க, பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னா அது வந்து அவங்களாலேயே சொல்ல முடியாது. இல்ல ஒரு 50% வந்தாலே பெரிய விஷயம் சார் அப்படின்வாங்க. இல்ல அந்த வாதத்துக்கு வலு சேர்த்தது விஜயோட அரசியல் செயல்பாடுகள் வந்து போதுமானதா இல்ல அப்படின்ற ஒரு இந்த காரணமும் இருந்தது. இந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு பர்சனல் கனெக்டை உருவாக்கி இருக்காரு. நான் அந்த ஸ்டடியில இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா மாறினதுக்கு, பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆனதுக்கு அவர் வந்து சில கதாபாத்திரங்கள்ல அவர் நடிச்சது, அது வந்து ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட், ஒரு அம்மா சென்டிமெண்ட், இது எல்லாமே வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு க்ளோசர் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது அதுதான் விஜய் அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அது அவருக்கு தெரியுது, நமக்கு தெரியல, பார்த்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றது. நான் ஒரு இதுலயும் சொல்லியிருந்தேன், அதாவது விஜயோட இந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் பர்சனலா கனெக்ட் ஆயிருக்காங்க, போற இடங்கள்ல எல்லாம் விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். எதுக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்டா, அவர் என் வீட்டுல புள்ள மாதிரி சார், என் பையன் மாதிரி சார், என் தம்பி மாதிரி சார், என் அண்ணன் மாதிரி சார், எங்க அண்ணன் சார் அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க. பொதுஜனம் அதை அப்படி சொல்லுது, அப்படி அவர் அப்படி பாக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து என்ன அரசியல் பண்ணாலும் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அது எடுபடுமா அப்படின்னு தெரியல. இன்னொரு இதுக்கான இந்த தயக்கத்துக்கான ஒரு காரணம், எல்லா ஓட்டிங் பேட்டர்னும் பார்த்தோம்னா சாதி, மதம், அரசியல், இப்போ பணம், இப்படி பல்வேறு காரணிகளை வச்சுதான் தேர்தல் முடிவுகள்னு வரும். அது எல்லாத்தையுமே இந்த தேர்தல் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதற்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு தயக்கமும் எல்லார்ட்டையும் இருந்துச்சோ அப்படின்ற ஒரு இல்ல, எல்லாரும் அவரை குறைச்சி மதிப்பிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு திரை நட்சத்திரம் அப்படின்னும் போது, திரை நட்சத்திரம் அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னும் போது நம்ம எம்ஜிஆரை படித்திருக்கிறோம். அதே போல என்டிஆரை வந்து நீங்க படிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், ஏகப்பட்ட வந்து முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம அதை வந்து ஒரு இப்போ எம்ஜிஆருக்கு நம்ம வந்து எம்ஜிஆருடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம கமல்ஹாசனை பொருத்தி பார்க்க முடியாது, ரஜினிகாந்தோடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம விஜயகாந்தை பொருத்தி பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஜானை வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது அவரு ஸ்ட்ராட்டஜிக்கு அப்போ வந்து இப்போதான் ஒரு போறாருன்னு நினைக்கிறேன், வந்து பார்த்த பத்திரிகையாளர்கள் நான் ஒருத்தன். என்கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு விஜயோடைய ஃபாலோயிங் என்ன, விஜயோடைய ஃபேன் ஃபாலோயிங் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு இப்படி எழுதி காமிச்சு இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு நானும் வந்து அப்படி பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு தான் கேட்டேன். அப்படிதான், ஏன்னா எல்லாருக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விஜயகாந்தோடைய இம்பாக்ட் வந்து ஒரு 8% தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் போனது எதிர்கட்சி, அதுவும் வந்து ஒரு கூட்டணி அலையில அவர் வந்து அந்த நம்பர்ஸுக்கு வந்தாரு. மற்றபடி வேற எதுவுமே வந்து அவரால் அதுக்கப்புறம் பண்ண முடியல. கமல்ஹாசனுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்பிக்கையா மக்கள் வாக்களிச்சது. அர்பன் பாக்கெட்ஸ்ல அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. பட் நீங்க பின்னாடி போய் எம்ஜிஆர் படிக்கும் போதோ
அல்லது என்டிஆரை படிக்கும்போதோ, என்டிஆர் சம்பந்தமா ஒரு புக் இருக்கு, மேவரிக் மெசாயா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிற ஒரு புக்கு. அதுல அந்த தொடக்க வரியிலேயே அவர் எழுதுறாரு, அரசியல்வாதிக்கு ஒரு திரை நட்சத்திரம் உள்ள வராரு, ஒரு ஒரு இது பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு. இந்திரா காந்தி திருப்பதியில வந்து அவங்க தங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. இந்திரா காந்தியும் என்டிஆரும் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை 1983 திருப்பதியில முடிக்கும் போது இந்திரா காந்தி அடுத்த நாள் ஃபிளைட் ஏறி டெல்லிக்கு போறாங்க. டெல்லிக்கு போகும்போது காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போய் இந்திரா காந்தியை வந்து சந்திச்சு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு வின் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்திரா காந்தி பார்த்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியினருக்குலாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம். காரணம் என்னன்னா, ஏன் இந்திரா காந்தி அப்படி சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கிரவுட்ல இருக்கிற ஒரு ஆக்ரோஷம் இருக்குல்ல, ஒரு கிரவுட் ஒரு லீடரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சி ஏற்படுது இல்லையா. இதை நீங்க வந்து லாஸ்டா எம்ஜிஆருக்கு பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் பார்த்துருக்கோம். நம்ம இந்த கிரௌடை பத்தி பேசும்போது எல்லாம் சிரஞ்சீவியை ரெஃபரன்ஸா கொண்டு வந்து நிறுத்தி, அதான் சொல்றது, எல்லாரும் வந்து ஒரு ஒரு பவன் கல்யாணம் சொன்னாங்க, சிரஞ்சீவி சொன்னாங்க. அது இல்லாம அந்த ஏரியாவுக்கு அந்த காலகட்டத்துக்கு அது வந்து சரியான உதாரணம். ஆனால் இப்போ அதை பொருத்தி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இதுல அடைக்க முடியுமான்னா பண்ண முடியாது. நீங்க அந்த அந்த பவன் கல்யாண் ரெஃபரன்ஸோ சிரஞ்சீவி ரெஃபரன்ஸோ உங்களால வந்து அதை வந்து அதுல இது பண்ண முடியாது. அப்போ என்டிஆருடைய எக்ஸாம்பிள்ல இந்திரா காந்தி அந்த புக்ல எழுதி இருக்கிறது என்னன்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து போற இடங்கள்ல எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி தெரிய மாட்டேங்குது. ஒரு லீடரை பார்த்த உடனே அந்த லீடர்ஸ்க்கு அது தெரியும், மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சி இல்ல, ரொம்ப டெட் பேனா இருக்காங்க. இப்ப கூட மயிலாப்பூருக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தாரு. 10,000 பேர் கூட்டுறோம், பெரிய பிரம்மாண்ட திரும்பி போயிட்டாரு பாதியில. காரணம் என்னன்னா, அவர் கேட்ட ஒரு கேள்வி, இவங்க எல்லாம் நம்ம பார்ட்டி காரியகர்த்தா, ஏன் ஹமாரே பார்ட்டி காரியகர்த்தா ஏன் ஹமாரே பார்ட்டி காரியகர்த்தா அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. ஏன்னா அவருக்கும் கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நீங்க வட இந்தியாவில் அமித்ஷா நடந்து போறாருன்னா ஒரு கூட்டத்துல ஒரு பெரிய எழுச்சி இருக்கும். மயிலாப்பூர்ல போகும்போது அவரு எக்ஸ்பெக்ட் பண்ண கிரௌட் வரல, அவருக்கு தெரியுது அது இது ஏதோ சரியில்லை அப்படின்னு. பேட்டி கீட்டிலாம் கொடுக்காம போயிட்டாரு. எல்லா ஊடகத்தின் தலைமை ஆசிரியர்களை வர சொன்னாங்க, டெல்லியில தான் வர சொன்னாங்க, பேட்டி கொடுக்குறோம், அமித்ஷா பெரிய ரேலி பண்ண போறாரு அப்படின்னு. திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அது தலைவர்களுக்கு தெரியும். அதிமுகவும் திமுகவும் இதை உணர்ந்திருந்திருப்பாங்களா? இத முதல்ல அவங்க வந்து உணரல. முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சர்வேக்கள் அடிப்படையில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்ற அந்த கணக்கு பிரகாரம் தான் அவங்க தான் அதுதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அது தெரியுது, ஆனால் அது நம்பர்ஸ்ல வரல அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்றதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. பலரும் அதை தவறா கணிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவோ அதிமுகவோ இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த வெற்றிக்கு பின்னாடி விஜயோட அபிமானம் மட்டும் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை வந்து இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டாங்க, இவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு அயற்சினால இது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுல வந்து இது காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்கா? ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஏன் அது அவ்வளவு பெரிய ஒரு போராட்டமா மாறுச்சு அப்படின்னா, மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மக்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்கள அடக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. போராடவங்க யாருமே மாடு பிடிக்கிறவங்க யாரும் கிடையாது. ஆனா திடீரென்று அவங்களுடைய இமேஜினேஷனை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை வந்து அவங்க இது பண்றாங்க அப்படின்னோடனே அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத பொலிட்டிக்கல் பீப்புள் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு இது தலைமையே இல்லாத ஒரு 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 போராட்டமாக அது மாறியது. அது ஒரு எமோஷன் அடிப்படையில் அது வந்துச்சு. அதே மாதிரி ஒரு எமோஷன் தான் வந்து இதுலயும். இந்த இரண்டு போராட்டத்துல கலந்துக்கலாம் நம்ம ஏதோ குற்றம் இழைச்சிட்டோமோன்ற ஒரு உணர்வு மாதிரியே இப்ப விஜய்க்கு வந்து ஓட்டு போடலன்னா நம்ம வந்து இந்த இதுல இருந்து விலகிடுவோமோ அப்படின்ற விலகிடுவோம் இல்ல, ஏதோ ஒரு மாற்றத்தை பண்றதுக்கு விஜய் வராரு. அப்போ அந்த மாற்றத்துக்காக நாம வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். இப்போ இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், அரசியல்லாம் எதுக்குப்பா நமக்கு தேவையில்லையே அது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஓட்டு சதவீதம் வந்து 70, 60 இந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா மீதி பேர் ஓட்டு போட வரமாட்டாங்க. எலெக்ஷன் நீங்க எதுக்கு அதெல்லாம் நம்ம போய் தேவையில்லை அப்படின்னு நிறைய அந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கணிப்புலயுமே அது மாதிரியான பீப்புள்ஸ் எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் ஓட்டே போட்டதில்ல, கருத்தே இல்லை அப்படின்னு ஒரு 20% பேர் இருப்பாங்க. கருத்தே இல்லை, நான் ஓட்டே போட்டதில்லப்பா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து
அவங்க ஒரு சிஸ்டம்குள்ள வராங்க. அதுவும் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு பாலிடிக்ஸ், அதாவது நீங்க அரசியல் பேசுறது வேற, ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அவங்க வராங்க. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்தது வந்து ஒரு காஸ்க்காக மட்டும்தான், ஒரு போராட்டத்துக்காக மட்டும்தான். பட் இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அவங்க வராங்க, எலெக்ஷன்ல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு அவங்க வராங்க அப்படின்னோடனே அது வந்து ஸ்டேட்டஸ் கோவா இருக்கணும், திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வாக்களிக்கிறதுக்காக வரல. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மாற்ற போறோம், அந்த உணர்ச்சியை வந்து அவரு தூண்டிட்டாரு. ஒன்று, விஜயோடைய ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆனதுக்கு காரணம் அவருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ் மத்தியில். அவரால் வந்து நான் தான் இந்த இதுக்கு மாற்று, போட்டி திமுக அதிமுக கிடையாது, போட்டி தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு அதை மாத்துனது. அந்த பிரச்சார யுக்தியும் பெரிய அளவுல, பிரச்சார யுக்தி எங்க உங்களை பொசிஷன் பண்றீங்க அப்படின்னு. இப்ப கமல்ஹாசன் வந்தாரு. விஜயகாந்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜயகாந்த் வந்து 2 பேரையும் ஒரே சரிசமமா எதிர்த்தாரு. நான் வந்து 2 திராவிட கட்சிகளையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் எதிர்த்தாரு. 2 பேரும் திருப்பி அடிச்சாங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் வேக்யூம் வந்து இங்க இருக்கு. ஜெயலலிதா இல்ல அப்படின்ற, ஜெயலலிதா இல்ல, கலைஞர் இல்ல, கலைஞர் இல்ல அப்படின்ற அந்த திமுகவில் இருந்த லீடர்ஷிப் வேக்யூமா ஓரளவுக்கு வந்து ஒரு பக்கம் திமுகவை ஸ்ட்ராங்கா எதிர்த்தாரு, இன்னொரு பக்கம் அதிமுக பத்தி பெருசா பேசவே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அந்த வாக்குகளை வந்து டார்கெட் பண்றாரு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பேசப்பட்டுச்சு. அதிமுக வாக்குகளை மட்டும்தான் எடுப்பாரு, அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமா அமையும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாரு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இல்ல அவர் வந்து அந்த உக்தி இருக்கு இல்லையா, போட்டி திமுக வெர்சஸ் தாவேகா, இது திமுக ஸ்ட்ராங்கான இடத்துல எல்லாம் இது இப்படிதான் ஃபைட் ஆயிருக்கு. அதே மாதிரி அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற பகுதியில் அதிமுக வெர்சஸ் தாவேகா இப்படிதான் போயிருக்கு. பல இடங்கள்ல அவர் வந்து 3rd பிளேஸுக்கு தள்ளி விடுறாரு, 2nd பிளேஸுக்கு வந்து அவர் நிக்கிறாரு அப்படின்னும் போது அது பெரிய விஷயம். நீங்க 8% வாக்கு வாங்குறதே வந்து ஒரு ஸ்பாய்லர், அவர் சான்சஸ் ஸ்பாயில் பண்ணுவாரு. அது 15 மாறுது அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன டேஞ்சர் லெவல்ல கிராஸ் பண்ணுது. அது அப்படிதான் மாறுச்சா? 8, 15, 20, 25 மாறுச்சா? இல்ல ஆரம்பத்துல இருந்து? நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க பெண் நிறுவனம் எடுத்த ஒரு சர்வே இருக்கு இல்லையா, விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் ஒரு சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததுல 16% வருது விஜய்க்கு. கட்சி ஆரம்பிக்கல, ஒன்றும் இல்லை, கட்சி ஆரம்பிப்பாருன்ற பேச்சு இருக்கும்போது 16% வருது. அவர் ஸ்டார்டே அங்கிருந்து தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 24, 25, 27, சென்னையெல்லாம் வந்து 30, இதுக்கு கீழே குறையவே இல்லை. அதாவது இந்த எலெக்ஷனை வந்து ஒரு கண்டென்ட்டா மாத்திட்டாங்க. நீங்க விஜய் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற தேர்தல்லாம் ஒரு கல்லூரிகள்லையோ அல்லது பள்ளிகள்லையோ இது வந்து ஒரு பிரச்சாரமாலாம் மாறாது. வீட்டில் எலெக்ஷனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, அரசியல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இது ஒரு கண்டென்ட்டா மாறிடுச்சு. நீங்க பல இதுல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பசங்க அவங்களே தானா வந்து ஒரு டப்பா எடுத்துட்டு ஓட் போடுங்க அப்படின்னு அவங்களே வந்து ஒரு 100 ஃபேக்டரையும் பார்க்க முடியும் காமிக்கிறாங்க. இந்த தேர்தலில் என்னதான் தலைவர் இருந்தாலும் புதுசா ஒரு கட்சி வந்தாலும் அந்த தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. என்னதான் விஜயே வந்தாலும் அந்த தொகுதியில யார் இருப்பார்னு மக்களுக்கு தெரியாது இல்லை, அதனால வந்து ஓட் போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போதான் விஜய் அவர்கள் சொன்னார், எல்லா தொகுதிகளிலையும் விஜய் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார். அது பெருசாக கை கொடுக்காது, அது எப்படி சாத்தியமாகும், எல்லா தொகுதிகளிலையும் இப்படி விஜய் அப்படின்னு சொல்ல முடியும், அதுவே தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இப்போ ரிசல்ட்டில் பார்க்கும்போது அதிமுகவோட முக்கிய முகங்களும் சரி, திமுகவோட முக்கிய முகங்களும் சரி, பிரபல வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பல பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இல்லை, அது கடுமையான அதிருப்தி. இந்த 2 கட்சிகள் மீதும் வந்து இருக்கிற அதிருப்தி. 2வது திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி. திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி யாருக்கு இருக்குன்னா, திமுகவை கடந்த காலத்துல வாக்களித்தவர்களுக்கே இருக்கு. அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பல்வேறு துறைகள்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு நம்பிக்கையோட தான் 2021 வாக்களிச்சாங்க. இப்போ அந்த நம்பிக்கை அப்படின்றது முற்றிலுமாக அவங்க மீது வந்து அவங்க கையாண்ட முறை, அதிகாரிகள் வந்து கையாண்ட முறை, இது எல்லாமே வந்து இது மட்டும் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து திமுக மீதான விமர்சனங்கள் வச்சது, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது ஒரு காரணமா? நீங்க பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை அதிமுக வைக்கும். அல்ல அதான் அதிமுக மட்டும் வச்சிருந்தா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் வச்சிருந்தா அது எடுபட்டு இருக்குமா? விஜய் வச்சது அளவுக்கு அதிமுக வச்சிருந்தா அது எடுபட்டு இருக்குமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு என்னன்னா 2021 2026 கடைசி வரைக்கும் அவர் வந்து பெரிய அளவுல ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாது. நீங்க அந்த ஸ்பேஸை வந்து அவர் விட்டுட்டாரு. திடீர்னு உள்ள விஜய் வந்து திமுகவுக்கும் எனக்கு தான் பிரச்சனை, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னும் போது இந்த ஸ்கிரிப்ட் நமக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்பவே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து இந்த திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த திமுக எதிர்ப்பை வந்து விஜய் ரிவைவ் பண்ணியிருக்காரு. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அதிமுக இதை செய்திருக்க வேண்டும். திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் இயந்திரம். அதை அதிமுக பெருசா பண்ணல. இந்த தோல்வியில எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறது இல்ல வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தோல்வி. இந்த தோல்வி எதனால் நடந்தது? ஏன்னா வந்து பல பேர் ஆட்சியில வந்து அதிருப்தி, பல்வேறு நபர்கள் வந்து முக்கிய முகங்கள் மேல அதிருப்தி, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஸ்டாலின் மேல ஒரு நல்ல பிம்பம் தான் இருந்துச்சு. அந்த தோல்வி எப்படி நடந்தது? அதுக்கு அதுதான் பொறுப்பு. அதாவது கள நிலவரம் என்ன அப்படின்றத அவருக்கு சொல்லப்படல. அவரும் வந்து கள நிலவரம் சொல்றத அவர் கேட்டுக்கிறார், அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம், அரசாங்க ரீதியா வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பல முடிவுகள் வந்து அவர் எடுத்தாங்களோ இல்லையோ அதிகாரிகள் எடுத்தார்கள் ஆன் ஹிஸ் பிஹாப். இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு அவர் சொல்லும்போது ஓகே அப்படின்னு அது அரசாங்கத்துல பிரச்சனை வந்துச்சு. கட்சியில கூட பாத்தீங்கன்னா கடுமையான அதிருப்தி. நீங்க உடன்பிறப்பே வான்னு கடைசி சமயத்துல ஏன் நடத்தணும்? தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் போனஸ் எதுக்கு நீங்க கட்சிக்காரங்களுக்கு கவர்ல போட்டு காசு கொடுக்கணும்? ஏன்னா ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிருச்சு. தலைவருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு இது இல்லை. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து தொண்டர்களுக்கும் வந்து பெரிய இணக்கமான ஒரு சூழல் இல்ல. கட்சி ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கு. நான் வந்து எஸ்ஐஆர்ல ஆரம்பிச்சு வந்து எல்லாமே சிறப்பா பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுல. இல்ல, அது ஒரு தோற்றம் தானே. நீங்க 2011 லேண்ட் கிராபிங், மின்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து 2G ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் இருந்துச்சு. அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசம் எலெக்ஷன் போலிங்க்கும் ரிசல்ட்ஸுக்கும் ஒரு மாசத்துக்கு நடுவில் இப்போ எத்தனை விதமான ரூமர்ஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக தான் மீண்டும் வரப்போகுது, வள்ளுவர் கோட்டத்தில் புக் பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் அங்கதான் பதவி ஏற்க போறாரா, 2வது முறை வரப்போறாரான்னு. ரிசல்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 22 சீட் வந்தாங்க. திமுகவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. திமுகவுக்கு தோல்விகள் என்பது புதிதல்ல. ஆனா அந்த தோல்விகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு மக்களா வந்து உங்க மேல கோவப்பட்டு ஒரு தோல்வியை கொடுத்தாங்கன்னா நீங்க அதை ஏத்துக்கலாம். ஆனா நீங்க செஞ்ச தவறுகளால முதலமைச்சர் இன்னைக்கு தோல்வி அடைந்திருக்காரு. இல்ல, இப்ப சேகர் பாபு மேல பெரிய அளவுல அதிருப்தி இருந்துச்சு. ஆனா அவரே வெற்றி பெற்றாரு, ஆனா முதலமைச்சரை வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து இப்ப பார்க்க முடியுது. இல்ல, நீங்க சேகர் பாபு மீது இருந்த அதிருப்தி தான் முதலமைச்சர் மீதான அதிருப்தியாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு கொளத்தூர்ல சேகர் பாபு போய் நின்னான்னா சேகர் பாபு கண்ட்ரோல்ல கொளத்தூர் இருக்கு, அதனால நம்ம போய் சும்மா அப்படி நின்று வந்துட்டோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு பல விஷயங்களை. கவர்மெண்ட் பிரச்சனையா அது அதிகாரிகள் பார்த்துப்பாங்க, கட்சி பிரச்சனையா அன்பகம் கலை பார்த்துப்பாரு, மற்றவங்க பார்த்துப்பாங்க, தொகுதி இஷ்யூஸா சேகர் பாபு பார்த்துப்பாரு, இப்படி கூட்டணி கட்சி இஷ்யூவா ஏவாவேலு பார்த்துப்பாரு, எல்லாத்துக்கும் அவர் அப்படி போயிட்டார். நீங்க எந்த இடத்துலயும் ஒரு இணக்கமான ஒரு சூழலோ உங்களுக்கு வந்து நேரடியாக உங்ககிட்ட வந்து சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஒரு திட்டத்தை நீங்க துவங்கி உட்கார்ந்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது உருவாயிருச்சு. அப்போ நிறைய இடத்துல திமுக தவறு செய்திருக்கிறது. இந்த தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு பெரிய கேள்வியா இருந்திருக்கு. குறிப்பா இப்ப காங்கிரஸ் வந்து வில்லிங்கா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ மற்ற கட்சிகள், அப்போ அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், பிசிகா, கம்யூனிஸ்ட், இவங்க தான் போவாங்களா இல்ல என்ன நடக்கும்? இல்ல, அவங்களும் வந்து அந்த விஷயத்தை சீரியஸா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க காங்கிரஸ் மாதிரி ஒரு இயக்கமே இந்த முடிவை எடுத்திருக்கிறது. நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தான் இந்த முடிவுக்கான மைய காரணம். அப்போ அதை காங்கிரஸ் வந்து அதற்கு ஒரு வழிகாட்டியாக அதை எடுத்திருக்கிறது. நீங்க தேசிய அளவுல காங்கிரஸ் இந்த முடிவை எடுக்கல. நாங்கள் வந்து தேசிய அளவுல டெல்லி தலைமை இந்த முடிவை எடுத்து அறிவிக்கிறது, நாங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டு தாவேகாவை ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டணி சேர்ந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. இது வந்து வெளியிலிருந்து ஆதரவு, அவ்வளவுதான்.
அப்போ இந்தியா கூட்டணியில ஒரு விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. இந்த மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், அதற்கு காங்கிரஸ் கட்சி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதற்கு ஒரே நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு மாநிலத்துல தாவேகாவுடைய ஆட்சி அமைய இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜகவுக்கான ஒரு ஒரு பிடிப்போ அதுவும் பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே இருந்து விடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இவங்க இந்த முடிவை எடுக்கிறாங்க. நாங்க அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்குறோம், நாங்க வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறோம், மேபி அவங்க கேபினெட்ல கூட ஜாயின் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ காங்கிரஸ் இந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தான் வந்து திமுக கூட்டணியுடைய மையக்கரு, இந்தியா கூட்டணியுடைய மையக்கரு. அப்ப இன்னைக்கு வந்து பாஜக நுழைந்து விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் போது இடதுசாரிகள், குறிப்பாக சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல், இவங்க இப்ப வரையும் வந்து திமுக பாஜகவை எதிர்க்கிறோம், ஆனா திமுகவோட தான் இருப்போம். தாவேகா வந்து பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க, அந்த ஆட்சியை வந்து கவிழ்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா கவர்னர் ஆட்சியை போட்டு வேறு விதமாக ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி அவங்க எடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நாங்கள் கொள்கை பிடிப்போட நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருப்போம், கை பார்ப்போம் அப்படின்னு இடதுசாரிகளும் விசிகேவும் முஸ்லீம் லீகும் சொல்ல தயாராக இருக்கிறார்களா அப்படின்றதா சொல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. சொல்லுவார்களா அப்படின்றது தான் வந்து அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ட் பண்ணல அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா ஒரு 6 மாசம் உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அது வந்து டெல்லியில இருந்தா தமிழ்நாடு இயக்கப்படும். இன்னொரு பக்கம் அதிமுகவில் இதுவும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு லீமா ரோஸ்லாம் நேற்று அதிமுகல இவங்க டைரக்டா வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட தான் இருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுகிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதிமுகவோட பேசுறதுல தாவேகாவுக்கு தயக்கம் இருக்காது. ஆனால் பாஜக கூட்டணியில இருக்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கறத வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. இப்போ வரையும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லி தாவேகா தரப்புல சொல்லிருக்காங்க. பட் உங்களுக்கு நேச்சுரலா பாத்தீங்கன்னா இங்கதான் போகணும். 47 இடங்கள் இருக்கு. இப்போ இபிஎஸ் தரப்புல ஒரு பார்வை என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம அன்கண்டிஷனலா ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பார்வை இருக்கு. காரணம் என்னன்னா, அன்கண்டிஷனலா நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த எம்எல்ஏஸ்லாம் வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க. இப்போ இபிஎஸ்க்கு எதிரான ஒரு கோபம் என்பது உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கு கட்சிக்குள்ள. அது ஏதாவது ரிவால்ட்டா மாறிட போதோ அப்படின்ற ஒரு கவலையும் அவருக்கு இருக்கிறது. ஸோ இன்னும் வந்து அந்த முடிவுக்கு ஆனா அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா இவருடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை தான் சொல்றாங்க. இபிஎஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடியவர்கள்லாம் அல்லது இபிஎஸ் பேசுறவங்கலாம் நீங்க அன்கண்டிஷனலா தாவேகாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எதிர்கட்சி அரசியலை செய்ய முடியாது. எதிர்கட்சி அரசியல் அப்படின்றது முழுக்க முழுக்க திமுக கிட்ட போயிடும். எதிர்கட்சி வரிசையில உட்காரக்கூடிய திமுக வந்து எப்பவுமே ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இருக்கும், உங்களை அவுட் ஷைன் பண்ணிடுவாங்க. அப்ப போட்டி என்பது டிஎம்கே அப்படின்றது அபிஷியலா மாறிடும். அதனால இதை நீங்க பண்ணாதீங்கன்றாங்க. இப்ப இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழல் என்னன்னா, இவர் இதை பண்ணல அப்படின்னா அதுல அதிமுகல இருக்கக்கூடிய அதிருப்தியில இருக்கக்கூடிய இபிஎஸ் மீது அதிருப்தியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் ஒரு 40 பேரை கூப்பிட்டுட்டோ அல்லது ஒரு 32 பேரை கூப்பிட்டுட்டு அவங்க இந்த பக்கம் வந்துட்டு ஒரு தனி பிளாக்கா நாங்க தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றோம், 1/3 வந்துருவாங்க, 2/3 நீங்க 1/3 முதல்ல இருந்துச்சு, இப்ப 2/3 வரணும். நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன்ல கட்சி தாவல் தடை செய்யணும், 2/3 இருக்கணும். இப்போ 2/3னா உங்களுக்கு வந்து 47 இருக்குன்னா 32 பேர் வரணும். 32 எம்எல்ஏக்களோட சில பேர் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதுக்கான தலைவர்கள் இருக்காங்க, அதுக்கான வேலைகளும் நடக்குது. ஆமா, அப்ப அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏடிஎம்கே இப்ப எப்படி அங்கீகரிக்கணும், அசம்பிளியில அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல, சபாநாயகர் கொடுக்கலாம். ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2 அப்படின்னு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இபிஎஸ் வந்து யோசிக்கிறாரு. அப்படி ஒரு சூழல் வந்தாலுமே அது வந்து இபிஎஸ்க்கு நெருக்கடி தான். இப்படி ஒரு சூழல் வந்தாலுமே இபிஎஸ்க்கு நெருக்கடி தான். இப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஆதரிச்சாலும் நெருக்கடி தான், ஆதரிக்கலனாலும் நெருக்கடி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இப்படி ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா இபிஎஸ் உடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ரெபலியன் வந்து கட்சிக்குள்ள மீண்டும் வருகிறது அப்படின்னா அதிமுக அதை தாக்கு பிடிக்க முடியாது, தாங்காது. அண்ட் ரெண்டாவது, தலைமைக்கான அந்த 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 பிரச்சனை அப்படின்றது மீண்டும் உருவாயிரும்.
இல்லை, இந்த இடத்துல தான் கேள்வி என்ன வருதுன்னா, தமிழகத்தில் இது மாதிரியான ஒரு சூழல் வராது, எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போகாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழக மக்கள் அப்படியான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் அது 3 கட்சிகள்லையோ 4 கட்சிகளோ எந்த கட்சியாக இருந்தாலும் மெஜாரிட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சின்ற ஒரு குரல்கள் கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்துருக்கு, ஏன் வந்து விஜயால ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ ஆதரவுகள் இருக்குது, தாவேகா ஜெயிக்காத 8 மாவட்டங்கள்னு போடுறாங்க, திமுக ஜெயிக்காத மாவட்டங்கள் தனியா இருக்கு, அதிமுக ஜெயிக்காத மாவட்டங்கள், இப்படி செக்டரா பிரிஞ்சிருக்கு. என்ன காரணம்? இல்ல, அதான் சொல்றேன் நான், நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் களமே மாறி இருக்கு. நீங்க வந்து ட்ரெடிஷ்னலா இந்த பகுதியில இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, இந்த பகுதியில இவங்களுக்கு வந்து ஜெயிச்சிருவாங்க, இந்த பகுதியில இந்த சமூகங்களுடைய வாக்குகள்லாம் இப்படி இவங்களுக்கு போயிடும். இப்போ அவினாஷியில அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, அருந்ததியர் சமூகம் அங்க பெரும்பான்மை, அந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் அதிமுக ஓட்டு போடும் அப்படின்னா இந்த முறை அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக தாவேகாக்கு வாக்களித்திருக்கிறது. கோயம்புத்தூர்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருவாரியான தொகுதிகளில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க, தாவேகா ஜெயிச்சிருக்காங்க. சென்னை ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்காங்க, தொண்டாமுத்தூர் மட்டும்தான். சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை, அசைக்க முடியாத கோட்டை. இங்க வந்து 2 சீட் தானே திமுகவால ஜெயிக்க முடியுது. அப்ப இந்த அளவுக்கு வந்து கடுமையான ஒரு நெருக்கடியும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அலையும் உருவாக்கி இருக்காரு. இன்னும் விஜய் வந்து அதான் புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து மீனவர் சமூகத்துல பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னாங்க. கன்னியாகுமரியில் அவரால் ஜெயிக்க முடியல, நாகப்பட்டினத்துல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஸோ இந்த இடத்துலலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும். எங்கெல்லாம் தாவேகா ஜெயிக்க முடியலையோ அங்கெல்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தாவேகா இருக்கு. அதுதான் வந்து நடந்திருக்குது. செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ கரூர் எடுத்துக்கங்க, கரூர்ல வந்து திமுக 3வது இடத்துக்கு தள்ளின செந்தில் பாலாஜியுடைய சொந்த மாவட்டம். அவர் தான் வந்து வெஸ்ட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அவரே கோயம்புத்தூர் சவுத்துக்கு போனார்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் சவுத்துல கிட்டத்தட்ட 2300 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவ்வளோ நெருக்கடி. இப்போ நீங்க செந்தில் பாலாஜி மட்டும் கரூர்ல நின்றுருந்தாருன்னா போட்டி வந்து திமுக வெர்சஸ் தாவேகான்னு கடுமையா மாறி இருக்கும். பட் போட்டி அங்க வந்து அதிமுக வெர்சஸ் தாவேகான்னு வந்துருச்சு. எந்த கட்சி அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கூட வந்து காம்பீட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. செந்தில் பாலாஜி மட்டும் அங்க நின்றுருந்தாங்கன்னா செந்தில் பாலாஜி தோக்கடிக்க வேண்டும் அப்படின்ற அளவுல மக்கள் வந்து வேறு விதமாக யோசிச்சிருப்பாங்க. இந்த போட்டியே ரொம்ப கடுமையா போயிருக்கும். ஓகே, இப்ப இவ்வளவு காரணிகளை வந்து பேசணும். தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னவா இருக்கு? ஏன்னா எல்லாமே புதியவர்கள், ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்திருக்காங்க, எல்லாமே புரிஞ்சிருக்க முடியுது. தனிப்பெரும்பான்மை நிரூபிக்கிறத தாண்டி அவங்க வந்துட்டாலும் கூட என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதே ஒரு சவால். அதுதான் சவாலா இருக்கு. வந்தாலுமே கேட்குறாங்க, அந்த சவால் அவங்களுக்கு வந்து இதுலயும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு, தாவேகாவை வந்து நம்ம இந்த சமயத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நமக்கு நெகட்டிவா போவோம். 2 கட்சிகளுக்குமே அதிமுகவுக்கும் அந்த பயம் இருக்கு. இல்ல, 3வது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். பிஜேபி ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணோம் அப்படின்னா பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு ஸ்டேக்ஸ் இல்லை. பிஜேபி ஒரு 4-5 நம்பர் வாங்கியிருந்தாங்கன்னா ஏதாவது அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு இடம் தான். மாநில தலைவரும் தோத்துருக்காரு, முகங்களாக இருக்கக்கூடியவங்களும் தோத்துருக்காங்க. மறுபடியும் பிஜேபி வந்து 3% பார்ட்டியா தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. நீங்க இதே திமுக ஆட்சியில இருக்கும்போது பிஜேபி வந்து 11% வரைக்கும் வளர்ந்துச்சு. 11% சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேக் டு 3%, 2.79% ஏதோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ், பேக் டு 3% அப்படின்ற அளவுல பிஜேபி வந்து விஜயுடைய தாவேகா வந்து கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு. அப்போ இந்த இதுல வந்து உங்களுக்கு சவால் நிறைந்த இதுன்னா அதிகாரிகளை தேர்வு செய்வது, எந்தெந்த அதிகாரிகளை எங்கெங்க போடுறது அப்படின்றது. 2வது அதிகாரிகளுடைய பேச்சை கேட்காம இருக்கிறது. ஏன்னா அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டுட்டு, அதாவது அதுல எந்த விதமான கேள்வியும் இல்லாம எதுவுமே கேட்காம இருந்தது. புதியவர்கள் வரும்போது அதிகாரிகள் தானே வழி நடத்துவாங்க. அதிகாரிகள் வழி நடத்துவார்கள், ஆனால் முடிவுகளை முதலமைச்சர் தான் எடுக்கணும். அதிகாரிகள் முடிவுகளை எடுத்துட்டு முதலமைச்சர்கிட்ட கன்வே பண்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது. அது இருந்ததன் விளைவு தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. அதிகாரிகள் உங்க கூட இருக்காங்க, உங்களை கைட் பண்றதுக்கு, உங்களை இது பண்றதுக்கு தான் அதிகாரிகளுடைய பணி. அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் அதே சமயத்துல நீங்க ஒட்டுமொத்தமா அதிகாரிகளை நம்பி அதிகாரிகள் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இது. 2வது, புதுசா வந்திருக்காரு, தலைவருக்கு அரசியல் தெரியாது, தலைவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன தெரியாது, அவருக்கு பெரிய அளவுக்கு அனுபவம் இல்லை அப்படின்றதுக்காக கூட இருக்கிறவங்க வந்து பல லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. தலைவரே, இவரெல்லாம் நம்ம கிட்ட பேசிட்டோம், இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னா இது எல்லாத்தையும் எதையும் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஆன் மெரிட்ஸ்
என்ன இருக்கு, கரெக்டான ஃபேக்டை யார் சொல்றாங்களோ அதை வந்து அவர் கேஜ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரு, சீஃப் செக்ரட்டரி யாரு, ஹோம் செக்ரட்டரி யாரு, பப்ளிக் செக்ரட்டரி யாரு, எந்தெந்த துறைகளுக்கு யாரை போடணும், என்ன வேலை பார்க்கணும், முதல்ல ப்ரையாரிட்டி என்ன, சட்டம் ஒழுங்கு எப்படி வந்து, சட்டம் ஒழுங்கு தான் இவர் அடிக்கடி பேசியிருக்காரு. சட்டம் ஒழுங்குல ஏதாச்சும் சட்டம் சுணக்கம், ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், இந்த 3 விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் அவ்வளவுதான், ஒரு 6 மாசத்துலயே இவருக்கான அதிருப்தி என்பது உருவாயிரும். 2வது, இவரால நிம்மதியா வந்து உட்கார முடியாது. ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு அது இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து டெண்டர் ஹுக்ஸ்ல இருக்கணும். என்ன எல்லா நேரமும் அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு தேவையும் வந்து விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வெற்றி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தாலும், இந்த பொறுப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சுமைதான். இதை வந்து தூக்கிட்டு சுமக்கிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு எங்கேயோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அது வந்து உங்களுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். அப்ப எல்லா காலகட்டங்கள்லயும் நீங்க வந்து மக்களுடைய பார்வையில அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரா நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கடந்த காலங்கள்ல எல்லாம் வந்து அவங்க ஒரு பேட்டர்னை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் விஜய் மாத்தினாரு, வேற விதமான ஒரு கவர்னன்ஸ் ஸ்டைல அவர் கொண்டு வந்தாரு. இப்படிதான் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியை உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அவர் குஜராத்ல இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரு, டெல்லிக்கு வரும்போது 15 வருஷம் ஆச்சுங்க மீடியாவை பார்த்து. இது வரைக்கும் ஏதாவது எந்த உலகத்துல ஏதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஊடகங்களை சந்திக்காம தொடர்ந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனமா அது இருக்கு. நீங்க வந்து ஆட்சியை நடத்திருக்க முடியுமா? பண்றாரு. இப்ப அதை ஊடகங்களும் வந்து முதல்ல கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் இப்படிதான் இவரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாம எந்த இடத்துல எது தேவையான விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுட்டு, அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து பல அமைச்சர்கள் வந்து அனுபவசாலிகள் கிடையாது, முதல் முறையாக அவங்க வராங்க. அப்போ அவங்களுக்கான ட்ரைனிங்கு, அவங்களுக்கான வேலைகள் அப்படின்றது தொடர்ந்து அது ஒரு மிகப்பெரிய பணி தான். இன்னொன்று, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, உங்களுக்கு கீழே கட்சிக்காரங்க அவங்களுடைய நடவடிக்கைகள், எந்த இடத்துலையும் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதை வந்து ரொம்ப கண்காணிக்கணும். அவங்களுக்கான வேலை திட்டம், அவங்களுக்காக கொள்கை ரீதியாக அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. 2வது, இந்த எம்எல்ஏக்களாக தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே வந்து அவங்க பாலிடிக்ஸில் ஒரு ஒரு நீண்ட காலம் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, 2 நாள் சென்னையில வேலை முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா தொகுதியில் தான் இருக்கணும். நீங்க வேற எங்கேயும் தொகுதியில போய் உங்க வேலையை பாருங்க, உங்க எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருங்க, மனு பாருங்க, மக்களை சந்திங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். கட்சி ஆட்சி ரெண்டுலயுமே ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு, நிச்சயமா இருக்குல்ல. ஓகே, அதை வந்து விஜய் திமுக அதிமுக அமைச்சர்கள் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த ஏரியாவுக்கு அந்த மாவட்டத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி இருந்த அந்த மனநிலையில யாரும் போயிடக்கூடாது. நீங்க அந்த மனநிலையில மேல போயிட்டீங்கன்னா அப்புறம் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் போயிடும். நீங்க கீழே போனீங்கன்னா அது உங்களை வந்து இன்னும் வேரூன்றி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அது விஜய்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு கடைக்கோடியில கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டனுக்கும் அதே உணர்வோட செயல்பட்டாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் விஜயை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. அனுபவம் இல்லை, அவர் ஒன்றும் தெரியாது, அவர் வந்து திரை நட்சத்திரம் தான், அவருக்கு ஒன்றும் பெரிய அளவில் இந்த சப்ஜெக்ட்ல இந்த ரிசல்ட்லேயே அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, எல்லாமே புதுமுகங்கள். இப்போ யாருமே வந்து வேட்பாளர்களை தெரிஞ்சு பேர் தெரிஞ்செல்லாம் ஓட்டு போடலை. பல தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னே தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான போக்கான்ற ஒரு கேள்வியும் இப்போ ஊர் பேர் தெரியாத வேட்பாளர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் என்னன்னு தெரியாது யாருக்கும், வேட்பாளர்களை பார்க்கல, விசில் தான். இப்போ இந்த வேட்பாளர்களுடைய பொறுப்பு என்னன்னா, விஜய் சொல்லணும், என் முகத்துக்காக அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்க இதெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னும் 5 வருஷத்துல உங்க முகம் அந்த தொகுதியில பரிச்சயம் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்க வேலை பாருங்க அப்படின்னு ஒரு வேலை திட்டங்களோட இப்ப ஜெயிச்சிருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அந்த அசைன்மெண்ட்டை அவர் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து 2மே சைமல்டேனியஸா நடக்கணும். நீங்க ஒரு பக்கம் கவர்மெண்ட் நடத்துறது, இன்னொரு பக்கம் வந்து
கட்சியை வளர்க்கறது. கட்சி வந்து நீங்க இன்னைக்கு கூட கட்சியில வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அதெல்லாம் வந்து அவர் பண்ண வேண்டிய அதுக்கான ஆட்கள் அவர் போடணும். நீங்க கட்சியில இருக்கிற ஆட்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருக்கும்போது ஒரு பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு பதவி அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். இந்த முறை மாற்றத்துக்கான அலை அப்படிங்கிறது அடுத்த முறை அது அப்படி நடக்காது. அடுத்த முறை வந்து நீங்க இந்த மாற்றத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோமே, இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது தான் வந்து பெரிய அளவுல பார்க்கப்படுமே தவிர, நீங்க வந்து மறுபடியும் பேசாம பல பகுதிகளில் போய் நீங்க ஒரு ரோட் ஷோ மாதிரியே போய் அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட உங்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் முதல்ல வரும்போது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப யோசித்து பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் அவருக்கு முன்ன சவால் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். ஓகே சார், பல்வேறு சவால்கள் அவருக்கு இருக்குது கட்சியிலையும் ஆட்சியிலையும். எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.